வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் மிகவும் பாசமுள்ள ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. பிறந்ததிலிருந்து உங்களுடைய குணம் என்ன தெரியுமா? அனைவரையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பாசத்துடன் அனைவரிடமும் பழக வேண்டும். இதுதான் உங்களுடைய குணமாக இருக்கும். குடும்பத்தை மிகவும் முக்கியமாக நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. குடும்பத்துல ஏதாவது ஒரு சண்டை, வெளிநபர் யாராவது குடும்பத்தில் சண்டை செய்கிறார்கள் என்றால் உங்களுடைய அமைதி அப்படியே எதிராக மாறிவிடும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அரக்கன் நிச்சயமாக வெளியே வந்து விடுவார். ஏன் அப்படின்னா உங்களை விட உங்களுடைய குடும்பம் தான் உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு வருவீங்க. குறிப்பா குழந்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்காக தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் சமீப காலங்களில் பல கடகம் ராசி அன்பர்கள் ஒரு பெரிய மனக்கவலையை அனுபவித்துக் கொண்டு வாரீர்கள். இதனை யாரிடமும் கூற முடியாமல் உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கீங்க. அது என்ன தெரியுமா? நான் என் குடும்பத்திற்காக எல்லாம் செய்தேன். ஆனால் இன்று என் சொந்த குழந்தைகளை என்னுடைய பேச்சை கேட்கவில்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இது பலர் மனதிலும் ஒரு வருத்தத்தை நிச்சயமாக கொடுத்து கொண்டிருக்கும். இது சரியா தவறா நான் கூறியது என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த கடகம் ராசி இப்போது சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன தெரியுமா? கடகம் ராசி நண்பர்களுக்கு இப்பொழுது முக்கியமான 2-3 விஷயங்களில் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது. நீங்கள் ஒன்று கூறுவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ அனைவரும் ஏதாவது ஒன்று கூறுவது. இதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்படும். குழந்தைகளுடன் தகராறுகள் உருவாகும். குழந்தைகள் மீது பாசத்துடன் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் சின்ன சின்ன தகராறுகள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களால் உங்களுடைய குழந்தைகளின் மீது நிச்சயமாக ஏற்படும். சொந்த விஷயத்தில் கூட பிரச்சனையானது உருவாகும். சொந்த விஷயத்தில் கூட உங்களால் ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீங்க. இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து உங்களுக்கு மன அமைதியை குலைத்து கொண்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் முழித்து சுத்தி சுத்தி வருவீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானது இந்த கடகம் ராசி அன்பர்களுக்கு நேர்ந்து விட்டது. உங்களுடைய குழந்தைகள் ஏன் எதிரியாக உங்களுக்கு மாறிவிட்டார்கள் தெரியுமா? இந்த கடகம் ராசி நண்பர்கள், உங்களுடைய குழந்தைகள் சில நேரங்களில் உங்களுடைய பேச்சை கேட்காமல் இருப்பார்கள். அதற்கு நீங்கள் என்ன செய்தாலும் அடித்தும் பார்த்திருப்பீங்க, சத்தம் போட்டும் பார்த்திருந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய பேச்சை அவங்க ஒருபோதும் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் நல்ல எண்ணத்துடன் ஒரு விஷயம் கூறினாலும் அவர்கள் அதை எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க கூறுவது ஒன்றாக இருக்கும், அவங்க புரிந்து கொள்வது ஒன்றாக இருக்கும். இதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள் நிச்சயமாக ஏற்படும். சண்டை சச்சரவுகள் தினசரி உங்களுடைய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தினசரி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மன வருத்தங்கள் உங்க இருவருக்கும் நிச்சயமாக இருக்கும். இவையெல்லாம் ஏன் தெரியுமா ஏற்படுகிறது? ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார். இவர்தான் உங்களுடைய அதிபதியாக விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த சந்திரன் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் குடும்பத்தில் புரிதலுக்கான ஒரு குறைபாடானது அதிகமாகி கொண்டே இருக்கும். இதனால் குடும்பத்திடம் நீங்கள் பேசினாலும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள் ஏற்பட்டு கொண்டே இருக்குமாம். அந்த ஒரு சூழ்நிலை தான் உங்களுடைய குடும்பத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களும் முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த சந்திரன் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய புரிதல்கள் என அனைத்துமே பாதிக்கப்படுமாம். அதோடு சேர்த்து இந்த ராகுவும் சனியும் இந்த கிரகங்களின் தாக்கமும் இருந்தால் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடானது அதிகரித்து விடுமாம். இந்த 2 தாக்குதல்களும் சேர்த்துதான் உங்களுக்கு இருக்கிறது. இதனால தான் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் நடந்து கொள்கிறார்கள். ஏன் பேச்சு சண்டையில் போய் முடியுது தெரியுமா? சில நேரங்களில் ஒரு சாதாரண பேச்சு கூட சண்டையில் போய் முடிந்துவிடும். இதற்கு காரணம் புரிதலுக்கான ஒரு குறைபாடு, புரிதல் இல்லாமல் இருப்பது. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்ல எண்ணத்துடன் கூறுவீங்க. ஆனால் அதை குழந்தைகள் வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள். இதனால தான் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சின்ன சின்ன சண்டைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அதை தேவையில்லாத சண்டைகளாக உருவாக்கிவிடும். நீங்கள் சண்டை போடணும்னு நினைச்சு பேச மாட்டீங்க. குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக பேசுவீங்க. ஆனால் அவர்களுக்கு அது புரியாமல் தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்தில் போய் முடிந்துவிடும். இதனை நினைத்து நீங்கள் மிகவும் வருத்தம் அடைவீங்க. இப்படியே சென்றால் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற ஒரு பயமானது உங்களுக்குள்ள ஏற்படும். இந்த ஒரு நிலைமை நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் குடும்பத்தில் தூரமானது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மாறிவிடும். குழந்தைகள் தனியாக முடிவெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். பெற்றோரின் ஆலோசனையை கேட்காமல் போய்விடுவார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பந்தமானது சற்று
தரளமாக மாறுவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதனால் இப்போது இந்த ஒரு நிலைமையை மாற்றுவது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு கொண்டு வந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். சொத்து விஷயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு சொத்து விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு வீடோ, ஒரு நிலமோ அல்லது ஒரு குடும்ப சொத்தோ, இதில் கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக ஏற்படும். மூன்றாவது நபர், இந்த ஒரு பிரச்சனையில் மூன்றாவது நபர் இருக்கலாம். அந்த ஒரு நபர் உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர், வெளியில் இருந்து வரக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம். அவர் சொல்வது காரணமாக உங்களுக்குள் இருந்த சிறிய பிரச்சனை பெரியதாக மாறிவிடும். அவர் வராத வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை பேச்சுவார்த்தையில் போய் கொண்டிருக்கும். அவர் வந்தவுடன் பெரிய அளவுக்கு போய் சண்டைகள், அடிதடி சண்டைகள் அளவுக்கு கூட நிச்சயமாக போய்விடும். உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள். சில கடகம் ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் கூட பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். சில நேரங்களில் அது மிகவும் கடுமையான சண்டையாக கூட மாறி இருப்பதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதற்கு காரணம் சொத்து விஷயங்கள், தவறான ஆலோசனைகள், பொறாமைகள் இவையாக நிச்சயமாக இருக்கும். புதியதாக வந்த மனைவியின் காரணங்கள். சில குடும்பங்களில் புதிய உறவு வந்ததுக்கு பிறகு பிரச்சனைகளானது ஆரம்பிக்கும். ஒரு புதிய மனைவி அல்லது மருமகள் குடும்பத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் சில புரிதல்களுக்கான குறைபாடுகளானது நிச்சயமாக ஏற்படும். அதுதான் உங்களுடைய பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கி இருக்கும். அது வரைக்கும் நீங்க சண்டை போடுவீங்க, சேர்ந்து கொள்வீங்க. ஆனா புதியதாக ஒரு ஒரு நபர் உங்களுடைய குடும்பத்திற்குள் வரும் பொழுது அந்த ஒரு பிரச்சனை இன்னும் பெரிதாக மாற்றப்படும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கீங்க. ஆனால் இதற்கான ஒரு தீர்வானது நிச்சயமாக வரும். அந்த ஒரு தீர்வு உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அந்த ஒரு நல்ல மாற்றங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசிக்கு மெல்ல மெல்ல நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஆரம்பிக்கும். இதற்கு காரணம் சந்திரன் மற்றும் குரு கிரகங்களின் நல்ல நிலைகள். இதன் 2 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிக்கும். குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பதற்றமானது மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். முன்பு சண்டையாக இருந்த பேச்சுகள் கூட இனி அமைதியாக மாறிவிடும். இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறும். குழந்தைகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நாளானது வந்துவிட்டது. முன்பு உங்களுடைய பேச்சை கேட்காமல் இருந்த குழந்தைகள் மெல்ல மெல்ல உங்கள் பக்கம் திரும்பி விடுவார்கள். உங்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு நடப்பார்கள். உங்களுடைய ஆலோசனையை கேட்டு மதித்து கேட்பார்கள். உங்களுடன் சேர்ந்து நிற்பார்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி தெரியுமா இருக்கும்? குழந்தைகளின் வாழ்க்கையும் மெல்ல நல்ல பாதையை நோக்கி திரும்பும். கல்வியில் கவனமானது அதிகரிக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கையில் தெளிவானது பிறக்கும். தெளிவானது பிறந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவர்களை தேர்வு செய்து கொள்வதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எப்படி தெரியுமா தீர்ந்தது? குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறையும். முன்பு பேசாமல் இருந்த நபர்கள் கூட மீண்டும் உங்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதனால் அவர்களும் நீங்களும் பழைய காலங்களில் எந்த அளவுக்கு உங்களுடைய நட்பு, உங்களுடைய ஆலோசனைகள் இருந்தது அப்படிங்கிறத ஒருவருக்கொருவர் மீண்டும் பேசி தெரிந்து கொள்வீங்க. இதனால் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையானது நிச்சயமாக ஏற்படும். கடகம் ராசிக்கு வரக்கூடிய 5 விதமான முக்கிய திருப்பு முனைகள். குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். குழந்தைகளுடன் நல்ல ஒரு உறவானது உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் கிடைக்கும். இதுவரைக்கும் சண்டை சச்சரவுடன் இருந்த ஒரு உறவானது நின்று இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள ஏற்படும். சொத்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். புதிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மனதில் ஒரு அமைதியானது கிடைக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய 5 விதமான திருப்பு முனைகளாக இருக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய பலம் என்ன தெரியுமா? இந்த ஒரு நாளில் உங்களுடைய மிகப்பெரிய பலம் பொறுமை. நீங்கள் பொறுமையாக இருந்தால் பல பிரச்சனைகள் தானாகவே இந்த ஒரு நாளில் தீர்ந்துவிடும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கும் சரி, உங்களுடைய உடன் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நிச்சயமாக பொருந்தும். இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமானது இருக்கிறது. கடகம் ராசி அன்பர்களுக்கு திங்கட்கிழமை அன்று சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். சிவன் கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்து சிவனை வழிபடுங்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். அதனுடன் ஓம் நம சிவாய என்று
108 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறுங்கள். இது சந்திரன் கிரகத்தை வலுப்படுத்தும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். இதனையும் செய்யுங்கள், நிச்சயமாக நன்மைகள் உருவாகும். எனவே கடகம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை மேலும் ஒன்றிணைக்கத்தான் நிச்சயமாக நடக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அமைதியானது நிச்சயமாக தொடங்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறினால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியாக மாறும். எனவே இதனை மட்டும் கடைபிடியுங்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.